வணக்கம். நம்ம இப்ப வந்திருக்கிற கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலுக்கு பக்கத்துல ஆவுடையார் கோவில்ல இருந்து கிழக்கு புறமாக சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அகத்தியர் வந்து வழிபட்ட ஸ்தலம் தான் இந்த கோவில். ஆனா இப்பொழுது இந்த கோவில் என்பது இல்ல, 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துல தோன்றிய கோவில். இந்த கோவில் இப்பொழுது சிதிலமடைந்து கோவில் இருந்ததற்குண்டான அடையாளம் மட்டும்தான் இங்கே இருக்கு. ஆனா கோவில் என்பது இல்ல. இங்க இருக்கக்கூடிய விக்கிரகங்கள், சிவலிங்கங்கள் இது எல்லாமே இந்த கோவில் இருந்ததற்கு பக்கத்துல குளக்கரையில இருந்து எடுத்திருக்காங்க. இந்த கோயிலானது சித்தர்கள் வாசம் செய்யக்கூடிய கோயிலாக அமைப்பது. சித்தர்களுடைய அமைவிடமாக இந்த கோயிலுக்கு உள்ளே வரும் பொழுது நீங்க காணலாம். உள்ளே வரும் பொழுது ஒரு விதமான அமைதி நிலை மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் என்பது இங்கே வரும்போது நம்மளுக்குள்ள ஏற்படுது. இந்த கோயிலை சுற்றிலும் மிகவும் அரிதான, எங்கும் காண முடியாத தல விருட்சங்கள் இந்த கோவில்ல இருக்கு. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய விருட்சங்களான மருத மரம், ஆவுடையார் கோவிலின் தல விருட்சமான குருந்த மரம், பன்னீர் மரம், அகத்தியர் இங்கே வந்து தவம் செய்த மகிழ மரம் போன்ற அரிதான தல விருட்சங்கள் இந்த கோவிலை சுற்றிலும் அமையப்பட்டிருக்கு. அகத்திய மாமுனிவர் வடக்கில் உள்ள கைலாய மலையிலிருந்து தெற்கு நோக்கி வந்திருக்காரு. அப்படி அவர் தெற்கு நோக்கி வரும் பொழுது சிவபெருமான் அகத்திய மாமுனிவர் நிற்கின்ற இடத்துல எல்லாமே கைலாய மலையிலிருந்து திருமண கோலத்தோட சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட இந்த இடத்துல சிவலிங்கமானது ஒரு சதுர பீட லிங்கமாகும். இந்த இடத்துல வந்து எப்படி கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு 9 வருஷம் தான் ஆகுது இந்த இடத்துக்கு வந்து. நான் வந்ததுக்கு அப்புறம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அகத்தீஸ்வரர் வந்து இங்கே வந்து தவம் பண்ணதாக முன்னோர்கள் சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இதில் எப்படின்னா ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெரிய தலமாக விருட்சகமாக ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு. இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது எப்படின்னா, அகத்தீஸ்வரர் ஆதியாரும் காலபைரவமூர்த்தி வந்து இங்கே இருக்கிற வந்து 64 கலைகள் அதிபதியாக இருக்கார். ரொம்ப வேகமாகவும் இருக்கார். இது வரைக்கும் இங்கே நம்பி வந்த மக்கள் அனைவருக்கும் இப்போ சொல்ற மாதிரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை வரை எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. 41 வயசுலேயும் ஆண்மகனுக்கு திருமணம் நடந்திருக்கு. நடக்காத காரியங்களும் நடந்திருக்கு. 100 வருஷம் தீராத நிலப்பிரச்சனை கூட இங்கே வந்து தீர்ந்திருக்காங்க மக்களுக்கு. அப்படி ஒரு வழியிலே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. காலபைரவ மூர்த்தி ஆசியார்களால், மகேஸ்வரோட ஆசியார்களாலும், அகிலாண்டேஸ்வரி ஆசியார்களாலும், பைரவர் ஆசியார்களாலும், முருகப்பெருமானுடைய ஆசியார்களாலும், சர்க்குருமூர்த்தி ஆசியார்களாலும், என் குருமார்கள் ஆசியார்களாலும் சகலமும் எனக்கு நல்லதே நடந்துகிட்டு இருக்கு. வர்ற மக்கள் அனைவரும் நோய் நொடி தீக்குலாம் நீங்கி நல்லா இருக்காங்க. தீராத வினையெல்லாம் அந்த இடத்துக்கு வந்தவங்களுக்கு தீர்ந்துருக்கு. எத்தனையோ 40 வருஷம் கல்யாணம் ஆகாதவங்களாம் இங்கே வந்து கல்யாணம் ஆகிருக்கு. இந்த ஆலயத்தினுடைய மதிப்பு என்னென்னா, இந்த கங்கை இருக்கிறது வந்து எப்படின்னா ஒரு புனித தீர்த்தமாக, இந்த புனித தீர்த்தத்தை வந்து எப்படின்னா நோய் நொடிகள் தீர்க்கக்கூடியதாக இருக்குது. வீட்டுகளில் தோச கிரகம் பாவ கிரகம் இருந்தாலும் வீட்டு வாசலை தொழிற்சாலே நல்லபடியாக நடக்குது. முதலில் இந்த சிவலிங்கத்தை அகத்தியர் வழிபட்டதனால இந்த சிவாலயமானது அகத்தீஸ்வரர் என்ற பெயரால இருந்திருக்கு. இங்குள்ள தாயார் பேரு அகிலாண்டேஸ்வரி. 5000 வருடங்களுக்கு முற்பட்டது. ஆனா இங்கே இப்பொழுது இந்த கோயிலானது இல்ல, மிகவும் சிதிலமடைந்து கோவிலே இல்லாத ஒரு தன்மையில தான் இப்போ இருக்கு. இந்த கோவிலில் உள்ள விக்கிரகங்கள், மூர்த்திகள் எல்லாமே இப்போ இந்த இடத்துல ஒரு கூடாரமாக அமைக்கப்பட்ட இந்த வீட்டுக்குள்ளதான் ஆலயமாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்தில் மீண்டும் கோயிலாக திருப்பணிகள் மேற்கொள்வதற்கு 1963 வருடத்திலிருந்து முயற்சி செஞ்சுட்டு வராங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த விதமான திருப்பணிகளை செய்ய விடாத அளவிற்கு சித்தர்கள் வாசம் செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இந்த இடமானது அமைப்பெறுது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்திலையும் சித்தர்கள் வாசம் செய்வதாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. திருப்பெருந்துறை சொல்லக்கூடிய ஆவுடையார் குருந்தில் அமர்ந்த குரு பகவான் சொல்லக்கூடிய மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் அருளிய தீட்சை. அந்த குருந்த மரம் இங்கே இருக்கு. இந்த இடத்துல இப்போ இந்த இருக்கக்கூடிய அகத்தியர் சிவாலயத்தில் இந்த குருந்த மரம் அவருக்கு நேராக எதிரவே இருக்கு. இந்த குருந்த மரத்தில் வந்து நான் இங்கே வந்து துண்டு செய்ய வந்ததுக்கப்புறம் இந்த குருந்த மரத்தடியில் ஒரு நாள் ஒரு ராஷரிஷி மகான் இங்கே உட்கார்ந்துருக்கிற மாதிரி கனவுல கண்டேன். அதுலேருந்து இப்போ வந்து நான் அவருக்கு அணையா விளக்கு தீபமும் மலர்கள் சாத்தி தீபாரதனையும் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு சித்தர்கள், அகோரிகள், சிவாச்சாரியர்கள் எல்லாரும் சில காலங்கள் இங்கே வந்து தங்கி இருந்து இங்குள்ள அகத்தீஸ்வரர் சிவலிங்கத்தை வழிபட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல சித்தர் தங்குவதற்காக ஒரு கூடாரமானது அமைக்கப்பட்டிருக்கு. அப்பொழுது சித்தரின் உதவியோடு அகத்தீஸ்வரர் தனக்கென ஒரு ஆலயமாக விக்கிரகங்களானது அவரவர் இடத்தில் தனித்தன்மையோடு கோவிலை போன்று அமையப்பட்டிருக்கு. இங்குள்ள அகத்தீஸ்வரர் சதுர பீடத்துல சற்று சாய்ந்த கோலத்துல நம்மளுக்கு காட்சி தருவாரு. இங்குள்ள மூலவர் பெரியவர்
பைரவர். ஆனா இங்குள்ள விக்கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே நேரத்துல இந்த மூலவருக்கு இணையாக இங்குள்ள கால பைரவர் ரொம்ப பெரியவர். இந்த கோயில்ல மூலவரோடு பிரதானமானவர் யார் அப்படின்னா கால பைரவர் மட்டும்தான். இந்த கால பைரவர் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அமைப்புல பெரிய சிலையாக அகோர முகத்தோடு வலது கையால் பெரிய தண்டத்தை ஓங்கியபடி காளியோட அம்சமாக இந்த ஆலயத்துல இருக்காரு. கெட்ட சக்திகளை அகற்றக்கூடிய தன்மையில இந்த ஆலயமானது அமைப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளையும் விரட்டி அடிக்கும் தன்மையில இங்குள்ள கால பைரவர் இருக்கார். கால பைரவருடைய வாகனமான பைரவர் வாளை சுருட்டி கொண்டு அகோர தன்மையோட குறைத்தபடி வாகனமானது அமைப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட தன்மை உள்ள அமைப்பை நீங்க வேற எந்த கோயிலுமே பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட தன்மையில முக்கண் மூர்த்தியாக இங்குள்ள கால பைரவர் காட்சி தர்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த கோயிலுக்கே பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு பைரவர் தான். இங்க இருக்கிற பைரவருக்கு உருவத்துல பெருசா இருந்தாலும் அவருக்கு 3 கண், முக்கண் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய 3 கண் அவர் பைரவருக்கு. அதே மாதிரி சுனாவாகனம் சொல்லக்கூடிய நாய் வாகனம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக உச்சாரமாக இருக்கு. இந்த கோயிலில் தினந்தோறும் சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா இங்கு கருடர்கள் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய விருட்ச மரத்துக்கு மேலே அடையிறத நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கருடர்கள் இங்கே அடைவதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு சத்தத்தோட இங்கே ஒரே இடத்துல கருடர்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். இந்த ஸ்தலம் என்பது ஒரு வித்தியாசமான ஆச்சரியம் நிறைந்த மர்மம் நிறைந்த ஒரு பகுதியாக இது அமைப்பது. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு உடம்பு முழுவதும் சர்ப்பமாக இருக்கும். அதே தன்மையில தான் கருடன் கெட்டவைகளை அழிக்கக்கூடிய தன்மையில காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானின் வாகனமாக இந்த ஸ்தலத்துக்கு மேலே ஆயிரக்கணக்கான கருடர்கள் அடைவதை நீங்க பார்க்கலாம். அகத்தியர் ஸ்தலத்துல சிவாலயத்துல இந்த பூமியினுடைய பவர் என்ன அப்படின்னா நாகலோகம். சாயந்தரம் ஒரு 5-6:30 மணி போல குறைஞ்சபட்சம் 2000 கருடன் இந்த மிருச்சக மரத்துக்களை அமருது. இது தினசரி நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்த காலத்துலேருந்து ஒரு 9 வருஷமாக இது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாலேயும் நிறைய இருந்திருக்கு இந்த கருடன். அதனால கருட லோகம்னு சொல்லி வரலாறுகளையும் சொல்றாங்க. அனைவருக்கும் தரிசனமும் கிடைக்கிது. சில பேர் வந்தவங்க எல்லாருமே வணங்கிட்டு போறாங்க, வர்றவங்க எல்லாம் வணங்கிட்டு தான் போறாங்க. அதனால இங்கே நல்லதே எல்லாமே நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விருட்சங்களும் நிறைய உட்காந்துருவாங்க சாயந்தரம் ஆனவங்க 6 மணி ஆனவங்க. அப்படிப்பட்ட மர்மங்கள் நிறைந்த துர்சக்திகளை விரட்டக்கூடிய ஸ்தலமாக இந்த கோயிலானது அமைப்பட்டிருக்கு. இங்கு வரும் பக்தர்களுக்கு பிணிகள், செய்வினைகள், துர்சக்திகளை விரட்டக்கூடிய தன்மையில் இங்கு உள்ள பைரவர் இருக்காரு. ஒரு சமயம் இங்கே அகோரி ஒருத்தர் வந்திருக்காரு. அகோரி சில காலம் இந்த ஸ்தலத்துல தங்கியிருக்காரு. அப்படி தங்கி இருக்கும் போது இந்த கோயிலுக்கு தென்கிழக்கு மூலையில வடக்கே இருக்கக்கூடிய உச்சயினி மகாகாளி அம்மனை சூலாயுதத்தால நட்டு வழிபட்டிருக்காரு. இந்த கோயிலானது சகல ஐஸ்வர்யங்களை தடுக்கக்கூடிய துர்சக்திகளை விரட்டக்கூடிய கோவில். இங்குள்ள பைரவர் காளியின் அம்சமாக இருக்கிறார். இங்குள்ள அகிலாண்டேஸ்வரியின் ஒட்டுமொத்த சக்தி நிலையாக இங்குள்ள பைரவர் இருக்காரு. இங்குள்ள பைரவர் தான் இந்த கோயிலுக்கு பிரதானமானவர். அதனால இந்த கோயிலுக்கு வருபவர்கள் இங்குள்ள பைரவரை வணங்கினீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள், அறம் சார்ந்த வழிகளில் பயணிக்கக்கூடியவர்களை இந்த கோயிலானது ஈர்க்கும். இங்க ரிஷிகளும் ஞானிகளும் சித்தர்களும் மகான்கள் வந்தாங்கன்னா இந்த ஆலய திருப்பணி நடக்கிறதுக்கான வழி கிடைக்கும், ஈசன் அருளால் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் சொல்றேன். அதனால எல்லா மக்களும் வழிபட்டு இந்த ஆலய திருப்பணி நடக்கவும், இந்த ஆலயத்திலிருந்து இன்னொரு கும்பாபிஷேகம் நடத்துக்கும் ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள், மகான்கள் சேர்ந்து நல்ல முறையில் நடத்தி தர வேண்டும் என்று நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் உங்களை நான் வேற ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.